நீங்க பழனி போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்க்காம போயிடாதீங்க. 2026ல நிறைய மாற்றங்கள் பழனியில வந்திருக்கு. அல்லோ டிராவலர்ஸ் இந்த சீரிஸ்ல பழனிக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி கலியுகத்துல கண் கண்ட தெய்வம் முருகன் அப்படிங்கிறத நான் நம்புறேன். நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க கம்மி பட்ஜெட்ல பழனிக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பஸ் அல்லது ட்ரெயினை சூஸ் பண்றது பெஸ்ட். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயும் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் கோவில் இருக்கு. நீங்க கார்ல வர்றீங்க அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் 70 ரூபா வாங்குறாங்க. கோவிலை சுத்தி ஃப்ரீ கார் பார்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2026ல கோவிலோட நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சவங்களை அகற்றி புதுசா கார் பார்க் ரெடி பண்ணிருக்காங்க. அதுவும் ஃப்ரீ தான். அதோட லொகேஷனையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கோவிலை சுத்தி நிறைய பிரைவேட் ரூம்ஸ் இருந்தாலும் கோவிலுக்கு சொந்தமான ரூமை சூஸ் பண்றது பெஸ்ட். இங்க ஸ்டார்டிங் பிரைஸ் 300ல இருந்து 2500 வரைக்குமே ஏசி அண்ட் நான் ஏசின்னு சொல்லிட்டு நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ரூம்ஸ் அவைலபிள் இருக்கு. இதோட லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலுக்கு வர்ற வழியில ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பின்னாடியும் முடி எடுக்கிற கட்டடத்துக்கு பக்கத்துலயும் இருக்கு. நீங்க முடிக்காணிக்கை செலுத்தணும்னு நினைச்சீங்கன்னா கோவிலை சுத்தி கிட்டத்தட்ட 5 இடத்துல இலவச முடிக்காணிக்கை செலுத்துற மண்டபம் இருக்கு. அதுல மெயினா திருவிழா டைம்ல மலையேறதுக்கு அலோ பண்ற இடத்துக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய முடிக்காணிக்கை செலுத்துற மண்டபம். முடிக்காணிக்கை செலுத்துறதுக்கு அமௌண்ட் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 2026ல பழனியில என்னென்ன அப்டேட்ஸ் நியூவா வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி ஆல்ரெடி நாங்க ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கோம். மறக்காம போய் பாருங்க. நீங்க ரூம் எதுவும் எடுக்கல, திங்ஸை மட்டும் வச்சுட்டு சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாத விநாயகர் கோவிலுக்கு பக்கத்துல பொருட்கள் பாதுகாக்கிற இடம் இருக்கு. அங்க ஒரு பேக்குக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அங்க உங்களோட திங்ஸை சேஃபா வச்சுட்டு உங்களால சாமி தரிசனம் பண்ண முடியும். நம்மளோட அடுத்த வீடியோல ஷார்ட் டைம்ல சாமி தரிசனம் பண்றது எப்படி அப்படிங்கிறதையும் சீக்கிரமே மலை ஏறுறது எப்படி அப்படிங்கறத பத்தியும் டீட்டெயிலா பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.